அண்ணாச்சி ஜி வணக்கம் வணக்கம். போலோ வணக்கம். வாங்க. வணக்கம் உட்காருங்க. இதுல 5 லட்சம் பணம் இருக்குது. அண்ணாச்சி நமக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க யாரும் சொல்லவே இல்லையா? போலோரே சொல்றேன். நம்ம பான்பராக் ஃபேமிலியில இருந்து வரோம். பீடாலால் சேட் சொல்லி அனுப்பினார். நம்ம குஷால்தாஸ் பையன் குஷ்புதாஸ். இவரு நம்ம எஜமான் ஜீராலால் பேட்டா ஹீராலால். நம்ம எஜமானுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. இருந்தாலும் எண்ணூர்ல ஒரு ஃபேக்டரியில ஒரு சின்ன பிரச்சனை. அரே தும் போல்னா சோழிக்க பீச்சை கேட்க. அண்ணாச்சி நம்ம எண்ணூர் ஃபேக்டரியில கழிவு பொருள் வெளியே போகுது. அது சுத்தி இருக்க மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னு அங்கே ஒரு ஜோல்னா போய் மாட்டிட்டு இருக்க சோஷியல் ஒர்க் பர்தேசி நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் மாத்திரம் இல்ல அண்ணாச்சி, ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து கலாட்டா பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணுது. ரொம்ப தொல்லை கொடுக்குது அண்ணாச்சி. அரே சைத்தான் கி பேட்டே, ஒரே ஜுனூன் பிடிவாதம். பணம் கொடுத்தா வேணான்றாம். பணம் இல்ல பணமா தான் போடணும் ஆசைப்படுது. அவனை நீங்க தான் க்ளோஸ் பண்ணும் அண்ணாச்சி, நீங்க தான் க்ளோஸ் பண்ணும். போலோ போலோரே போல்ரே. அதெல்லாம் நான் செய்யறது இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. ரெண்டே பொட்டி எடு. இந்தாங்க. நீ வேற சைத்தான் கி பச்சை டென்ஷன் பண்ணாதே. பொட்டி எடுத்து வை. இந்த பொட்டில 5 லட்சம் இருக்குது. மொத்தம் 10 லட்சம் தரந்த பட்டேசி போயிருக்கு. ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ணாச்சி, ப்ளீஸ் பண்ணுங்க. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்களா பரதேசி, அதான் அந்த சோஷியல் ஒர்க்கர். அவன் இங்க வந்து இந்த பிரச்சனை சொல்லியிருந்தானா உங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கு. கிளம்புங்க. முடியாது. முடியாது, நிச்சயமா முடியாது. நீங்களா போறீங்களா? பொட்டி எடு. பிரமாதமா நடிச்சீங்க பிரபாகரன், பிரமாதம். நானும் தெரிஞ்சனாலதான் நல்ல ஒரு மாதிரி நடிச்சீங்களோ? நீயும் தெரிஞ்சனாலதான் இவ்வளவு பேசி நீ முழுசா திரும்பி போயிட்டு இருக்கிற. ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிக்கிறது யார் எத்தனை எனக்கு தெரியாது. அது பஸ் கோட் பாக்கெட் வெளியே டேப் ரெக்கார்ட் முட்டிட்டு நிக்கிறது. ஆஃப் பண்ணிடு, பேட்டரி வேஸ்ட் ஆயிடும். ஆஃப் பண்ணிட்டேன். இதுல நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதே சாட்சியா வச்சுக்கிட்டு நான் ரவுடின்னு முத்திர கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். டேய், உங்க அப்பா ரவுடி லடா கண்ணு. ஒருத்தர் நடுரோட்ல வெட்டி கொண்டுட்டு அதே ஆக்சிடென்ட் சொல்ல வச்சீங்களே, நீங்க ரவுடி இல்லைன்னா அதுக்கு வேற என்ன பேர்? ஒரு மனுஷனால எல்லாருக்கிட்டும் ஒரே பேர் வாங்க முடியாது. ஒருத்தனுக்கு நல்லவனா தெரியுவேன், இன்னொருத்தனுக்கு கெட்டவனா தெரியும். ஒருத்தனுக்கு கெட்டவனா தெரியுவேன், இன்னொருத்தர் நல்லவனா தான் தெரியும். போலீஸை பொறுத்த வரைக்கும் நான் சட்டத்தை மதிக்காத ஒரு முரடை. அடுத்தவன் பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் ஏழைங்க வயிற்றுல அடிக்கிற பணக்காரங்களுக்கும் நான் ஒரு எமன். எனக்காக யாரும் உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்க ஏழைகளுக்கு நான் ஒரு அண்ணாச்சி. நீ எப்படி எடுத்துக்கிறியோ. நீங்க பண்ற அடாவடித்தனத்துக்கும் அடித்தடி வாழ்க்கைக்கும் நீங்க எண்ணிக்கப்பட்ட கஷ்டத்தை காரணம் காட்டுது. நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு போடுற வெளி வேஷம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொலையாளி, தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றவாளி. அப்பாங்கிற மரியாதை இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கோயில் போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்பு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை அவங்க புருஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண போய் தான் அவருக்கு விரோதிகளே உருவாயிருக்காங்க. இன்னைக்கு அவரால எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? அவ்வளோ ஏன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது காரணமே அவர்தான். என் மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா புது வாழ்க்கையை மறந்துட்டு அந்த குழந்தைக்காக சுயநலமா வாழ்ந்துடுவோன்னு பயந்துதான் பிள்ளையே வேண்டான்னு சொன்னாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் உங்க பிள்ளையும் பக்கபலமா இருப்பானே சொல்லி தாண்டா உன்னை நான் பெற்றுக்கிட்டேன். அவர் தினம் போலீஸ் கோர்ட்னு அழிஞ்சிட்டு இருக்க போகுது. உன் படிப்பு அவருக்கு உதவிட்டுமே சொல்லி தாண்டா உன்னை லோ காலேஜுக்கு அனுப்புன. இன்னைக்கு நீ அவரையே பார்த்து அயோக்கியன்னு சொல்ற. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய வயிற்றுல சுமந்து பெற்றதுக்கு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் பேசிட்டு குறுக்க பேச எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன். இன்னும் ஒரு அடி அம்மா மேல படிச்சுனா உங்களை சும்மா விட மாட்டேன். எதிர்பார்த்தா உங்க அம்மா ஒருத்தன் அடிக்கிறான் உடனே அடிக்கிறவங்களை தொட்டு தாலி கட்ட புருஷன் தெரிஞ்சும் அதுவும் அப்பான்னு தெரிஞ்சும் கை தூக்கிட்டல ரத்தம் கொதிக்குதுல கொதிக்கும். எப்படிதாடா என் அம்மாவையும் அப்பாவையும் என் கண்ணு முன்னாடி துடி துடிக்க வெட்டி கொண்டவது யாரத்தவங்க வச்சது. அன்னைக்கு தூக்குற தண்டத கை இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்க.
இந்த கைதான் கூட அடிச்சது. என்ன படிச்சிரு காயத்ரி. நீங்க என்ன வேணும்னு அடிக்கலையே. நானும் அப்போ பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். வர்ற நாய் போற நாய் எல்லாம் உட்கார வச்சு டீ குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரமா நானும் டீ கேட்டுக்கிட்டு இருக்கேன். குடிச்சியாடா? என்ன யாருன்னு நினைச்ச? நான் எம்ஜிஆருக்கே டாட்டா காட்டினவன்டா. நான் எம்ஜிஆருக்கே டாட்டா காட்டினவன். ஏன் இப்ப என்ன அடிச்சீங்க? ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க நாய் என்ன பேய் என்ன பொறுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க எம்ஜிஆருக்கே டாடா காட்டினேன்னு சொன்னா சும்மா விட்டுருமா? ஐயோ, எம்ஜிஆர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கார்ல போய்கிட்டு இருந்தாரு. கூட்டத்தை பார்த்து டாட்டா காட்டினாரு. கூட்டத்துல உள்ள எல்லாரும் திருப்பி டாட்டா காட்டும் போது நானும் டாட்டா காட்டினேன். இதுக்கு போய் அடிக்கிறீங்களே. நியாயமா ஒருத்தனை போட்டு அடிக்கிறானே. இப்ப எதுக்காக அடிச்சீங்க அங்கிள்? இத முதல்லயே சொல்லி வைக்க வேண்டியதாண்டா பரதேசி. இவனா இவனுக்கு வேண்டியதுதான். இவனுக்கு இதெல்லாம் பத்தாது. வர என்ன அடிக்கலைன்னா சொல்றேன். அடிக்கல சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன். இந்த அண்ணாச்சி விஷயமா கோர்ட்ல எதிர்த்தாட்சிய சொன்னதுல இருந்து ஊருக்குள்ள மரியாதை எல்லாம் போச்சு. ஒரு டீ கடையில கூட 1 hour டீ கேக்குறேன், தர மாட்டேங்கிறான். பொழப்பு நடக்க மாட்டேங்குது, கையில காசு இல்லைங்க. உனக்கு காசு வேணும், பொழப்பும் நடக்கணும் தினம். வா உட்காரு. ஏய், மரியாதையை மனசுக்குள்ள வச்சுக்கடா. அதுக்காக விழா எடுத்து கொண்டாடுறீங்க. இங்க உட்காருங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறாருங்களே, அதுக்கெல்லாம் கேசுங்க. விபச்சாரமா? IPC 428. தொழிலுக்காக தான் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. போனா போலீஸ் பிடிக்கும். ஆமா, ரெய்டு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீ ஒரு வக்கீல், நல்லது பிஹேவியர். இப்போ போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னால உங்களை முன்ஜாமீன் எடுக்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கா, ஆண்டி பேட்டரி பையிலே காசை உங்க கையில கொடுத்துருவாங்க. தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு, பணத்துக்கு பணமும் ஆச்சு. நான் தான் நல்ல தம்பி BABL வக்கீலு. என்ன பார்ட்டிக்காக வெயிட் பண்றீங்களா? பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம். பஸ்ல போய் பார்ட்டி பார்க்க போறீங்க. எப்படியோ நல்லபடியா நடக்குது தொழிலு. ரைடு கிட்ட வந்து பயப்படாதீங்க, நான் இருக்கேன். எனது ரைடா? என்ன ரைடு தான் தெரியாதாப்பா? இதால வேலைக்கிறது. இப்ப நான் சொல்றேனே, இப்ப நான் தொழிலுக்கு போறீங்க, போற இடத்துல போலீஸ் பிடிக்குது. போலீஸ் பிடிச்சா கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனா வக்கீல் தான் வந்து ஜாமீன்ல எடுத்தாகணும். இப்ப நான் ஒரு வக்கீலா இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு முன்ஜாமீன் எடுக்கலாமே நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா விபச்சாரம்னாலே அது ஒரு விவகாரம் தானே. என்னது ஏண்டா நாங்க ஆபீஸ் போறதுக்கு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தா எங்களை பார்த்தா விபச்சாரம் பண்றவங்கன்னு கேக்குறேன். ஐயோ, நீங்க எல்லாம் ஆபீஸ் போறவங்களா? சத்தியமா அது எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் விபச்சாரம் பண்றவங்கன்னு சொன்னாரு. அதோ அந்த பெரியவரு. அண்ணாச்சியை பார்க்கணும். இருக்காரு, உள்ள போமா. என்ன மாரிமுத்து, பையனை காலையில எல்லாம் சேர்த்துட்டியா? உங்க தெருல தண்ணி எல்லாம் வருது இல்ல? வாமா. என்ன விஷயமா? காயத்ரி, சொல்லுமா. என்ன ஒருத்தர் காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரு. இப்போ அவங்க அப்பா சம்மதிக்கலன்னு என்ன கைவிட்டுட்டாரு. எதுக்காகவா நீ கவலைப்படுற? இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா வீட்டுல சொல்றாங்களேன்னு உன்னை குடும்பப்படுத்துவான், இல்லன்னா வேற பொம்பளைய வச்சுக்குவான். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? கிடைக்காதது நல்லதுன்னு நினைச்சு மனசை தேத்துக்க. மனசுல சுமக்கிற பாரமா இருந்தா எப்பவோ இறக்கி வச்சிருப்ப. இறக்க முடியாத பாரத்தை வயித்துல சுமந்துட்டு இருக்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானமா? கொடுத்தேன், ஆனா இது பெரிய எடுத்து சமாச்சாரம். கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வேணா அபார்ஷன் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யறோம், அதுக்கு மேல வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கைய விரிச்சுட்டாங்க. அவன் மேல ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இருக்க வேண்டியதானே? அவன் தான் என்னை கெடுத்தான்னு கோர்ட்ல சட்டப்படி நிரூபிக்கிறது சாதாரண வேலையா? அவனுக்காக வாதாடுற வக்கீல் என்ன தேவையில்லாத கேள்வி கேட்டு கேவலப்படுத்துவாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க.
வீட்டுக்கு நேரா போய் பெரியவங்கள்ட்ட பேச வேண்டியதானே? சாதாரண வீடா இருந்தா போயிருப்பேன். மந்திரி வீடாச்சே, கேட்ல நுழையறது கூட குறுக்கா விட மாட்டேங்கிறான். ஏன் அந்த மந்திரி? உள்துறை மந்திரி வடிவேலு. அண்ணாச்சி, நீங்க எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னீங்கன்னா நேரா வீட்டுக்கு போறேன். இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் ஏன் முடிவை தேடிக்கிறேன். சே, வாழ வேண்டிய வயசுல பேசுற பேச்சாமா அது? நீ நல்லா வாழ போற, தைரியமா போ. காயத்ரி,